நம்ம விஜய் அம்மாவுக்கு இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த தேவையில்லாத ஒரு விஷயத்த போயிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்கள வந்து ராஜ்யம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படிலாம் கிடையாது. குடியும் குடித்தனமாக இருக்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். சுருதி அவங்க அம்மா என்ன குடிச்சிட்டு ராவடி பண்ணிகிட்டு இருக்காங்க, டான்ஸ் வேறு ஆட சொல்கிறாங்க. இதில் குடிச்சிட்டு ஒரு ஆள் வேறு ஹீரோயின் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முத்தி கட்ட சும்மா இருப்பார், போட்டு அடி அடின்னு அடித்து மூஞ்ச உடச்சிட மாட்டார். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். முத்துக்கு தெரிஞ்சால் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக என்னென்னா நம்ம விஜய் அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோட வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து பாவம் ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜப்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அவங்களுக்கு பிடிக்காத டீ, பிடிக்காத சாப்பாடு, பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம மனோஜோட ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. நம்ம மனோஜ் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகிணி வந்து உள்ளே இருந்தாங்க. ரோகிணியை மறைக்கிறதுக்கு என்னென்னவோ போய் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது என்னென்னா நம்ம முத்து மீனாவும் பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம அத்தையை பார்க்க வந்துட்டாங்க. அத்தையை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இதுதான் அத்தை கூட்டிகிட்டு போகிறதும் பெரிய ஒரு தப்பு அப்படின்னா. ஏன்னா அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு ராஜ்யம் பண்ணிக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு ஆவடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அண்ணாமலை ஐயா வந்து எல்லாமே பொறுமையாக அமைதியாக வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டே போகிற கேரக்டர் அப்படி தான் சொல்லுவேன். அவ்வளோ மீதாக போயிட்டே இருக்கிற முத்து மீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து இந்த வீட்டை வாங்கணும். இதில் என்ன பெரிய ஒரு ஹைலைட்னா 2 பேருமே இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க. இதை கற்றுக் கொடுக்குறது யாருன்னா நம்ம மனோஜ் பார்த்த பொண்ணு இருக்குல்ல, அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க தான் கற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம முத்துக்கு பெரிய ஒரு லெவலில் வந்து ஹைப் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம். உங்களுக்கு நான் வந்து பேசுனது பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மறக்காமல் நம்ம சேனல் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.